ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி வச்சிருக்கோம். இந்த மண்ணை வந்து நான் அவரை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கழுத்து நிறைய தங்கமா வாங்கி போட்டிருக்கோம். இந்த தங்கம் வந்து நான் அவரை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஒருபோதும் கூப்பிடாது. ஏன் தெரியுமா? இவை மூன்றுமே உயிரற்ற உணர்வற்ற வெறும் பொருள். ஆனால் அவளை அம்மா அப்பா என்று அன்போடு அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலேயே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானா? சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து, அதுதான் குழந்தை சொத்து என்பார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கு ரொம்ப மனக்கவலை. சரி இறங்கி வந்து பாட்டி முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க. பாட்டிக்காக நானும் முன்னாடி விருந்து கும்பிட்டோம். விருந்து கும்பிட்ட உடனே பாட்டி சொன்னாங்க, வேறாண்டி நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னாங்க. பாட்டி வாழ்த்துனாங்க. பாட்டி சொல்லிட்டாள் அப்படின்னு இப்ப 16 பிள்ளைய பத்தி நான் சீரழிக்கிறாங்க. 16 செல்வத்துல ஒரு செல்வம் தான் பிள்ளை செல்வம். அப்படியா? நீ 16 பிள்ளையா பெற்று போட்டா யார் கணக்கு சொல்ல? சரி என்ன ஆச்சு? பாட்டி சொல்லிட்டாள் அப்படின்னு 16 பிள்ளை பத்தி இப்ப வரவசர பாக்கணும்னு கஷ்டப்பட்டு இருக்கேன். ஒரு பிள்ளையாவது கெட்டி கொடுத்துருக்கியா? பிள்ளை கல்யாணம் வச்சிருக்கேன். சரி ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. எங்க போகலாம்? 5 லட்சம் ரூபாய் எல்லாம் கிடைக்காது. பேசாம நம்ம பூடையார் படத்துக்கு ஒரு பத்திரிகை வைப்போம். ஊரு பூரா பத்திரிகை வைப்போம். வச்சு அதுவும் சரியா வரலன்னு வையி, 2வது பிள்ளைக்கு பூடையார் படத்துல ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணும். மாப்பிள்ளை உடனே அப்பா மாப்பிள்ளை இல்லையா? ஒண்ணு மட்டும் பொருள் நல்லா இருக்கும். ஸ்பீக்கர் பெட்டி மாதிரி இருக்கா? தலைவி சௌரியமா உங்களுக்கு சும்மா கட்டி தர மாட்டேன். 50 பவுன் நகை பொண்ணு வைக்கிறீங்க. 50 பவுன் நகை போட்டீங்கன்னா நீங்க போங்க. ஆனா பொண்ணுக்கு கட்டி கொடுத்தோம்னா எப்போ வேணாலும் இந்த ஊருக்கு வந்து போய்க்கலாம். கட்டி கொடுப்போம், முயற்சி பண்ணுவோம். இந்த சிறப்பான வேளையில் அலங்கார பண்டரை சிங்கார வேளையிலே காடும் நாவலுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் பாசங்களும் நிறைந்து நாவலுக்கு அன்னைப்படம் கொடுத்து ஆதரித்த அருமை செல்வச்சிமானவர்கள் இந்த ஆலயத்தின் நிர்வாகத்தால் சார்பாக அருமை அண்ணார் அவர்கள் நாவலுக்கு ஊர் மக்கள் சார்பாகவும் மலர் மாலையை கொண்டு வந்த மாணிக்க மாலையாகவே அணிவித்து ஒரு பொன்னாடையை கொண்டு வந்து போச்சு நாவலுக்கு 1001 லட்சத்தை ஒரு கோடியாகவே அள்ளி கொடுத்து நாவலுக்கு முதலாகவே பரிசளித்து பாராட்டி உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக அருமை தம்பி அவர்கள் சதீஷ் அவர்களின் அன்பு கரத்தால் நாவலுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து சபையிலே ஆதரித்து உள்ளார்கள். பரிசளித்து பாராட்டிய அத்தனை அன்பு உள்ளங்களும் அவனுடைய